வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யாரு இவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படியே சலடா போட்டு தேடினு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி பண்றது எல்லாமே 420 பக்காத்தனம், முள்ள மாதிரி தனம், முடிச்சு வைக்கத்தனம். அதை கண்டுபிடிச்சிடறாங்க. போலீஸும் ஒரு பக்கம் வந்துடுறாங்க, டாக்டர் ஒரு பக்கம் வந்துடுறாங்க. அந்த டாக்டருக்கு முன்னாடி ஐயோ எனக்கு மயக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறா. வந்து அப்படியே சப்புன்னு அந்த போலீஸ் வைக்கிறாரு. கப்புன்னு வந்து சார் மன்னிச்சு தெரியாம பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறா. அடி பாவி, இந்த அளவுக்கு நீ கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்கா அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் நம்மளுக்கு தெரியாம போச்சாடா சாமி, என்ன இந்த அளவுக்கு ஏமாத்துற ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நமக்கு தெரிய வருது. நல்லா வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும், அதுதான் தப்பு. சும்மா தேவையில்லாம இடம் கொடுத்துதான் இப்ப ஆர்டர் அப்படியே டிங்குன்னு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல்ல, அவர் இருந்து ஒரு பக்கம் அக்கா உன்னை எந்த அளவுக்கு நம்பினேன், தம்பி ஏமாத்துறது உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? டேய் அவ உன்ன மட்டுமாடா ஏமாத்தினா, அந்த ஊரவே ஏமாத்தின்னு இருக்கடா. அவ உனக்கு அக்கா இல்லடா, நம்பிக்கை துரோகி. ஒன்னாலாவது எதுலையான உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காளா? போய் இந்த ரஞ்சித்தை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கை நாசமா போகணும்னு நினைச்சுன்னு இருக்கா. உனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கணும், அந்த பொண்ணோட வாழ்க்கை அருமையா அமைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அக்கா மனசுல தான் என்ன இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, உங்க அக்கா மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்லை. உங்க அக்காவை பொறுத்த வரைக்கும் அவ எப்படி சாப்பிடணும், எப்படி நிம்மதியாகணும், எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கேடுகட்ட எண்ணத்தை வச்சுதான் சுத்தின்னு இருக்கு. அந்த மாதிரி கேடுகட்டாக்கா அவனுக்கு தேவையடா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டாலும் தேவைதான்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு மேலே நம்ம கையில் ஒன்றும் இல்லை. நம்மளால சொல்ல தான் முடியும், அதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண முடியாது. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து அப்பா எப்பயாவது புரிஞ்சுக்கோங்க உண்மை எது நேர்மை எதுன்னு சொல்லிட்டு. அதை விட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம அம்மா பிடிச்சி நொச்சு கொட்டினே இருந்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மனசு எப்படி பார்த்தாங்க புரிஞ்சுக்கோங்கப்பா. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லியிருக்காங்க. அதை கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கும், ஒரு பக்கம் சுவாரஸ்யமாக போயாச்சு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும், அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த விங்களையே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்ல போகிறேங்க. அப்படி என்ன விஷயம் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேறு எதுவும் இல்லைங்க. கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துறாரு. போலீஸ் ஒரு பக்கம் வந்துடுறாங்க. இந்த மாதிரி அக்கா என்ன போய் சொல்லி ஏமாத்திட்டா, என் குடும்பத்தை பிரிக்க பார்க்குறா, அவளை புடிச்சுன்னு போய் ஜெயிலில் போட்டுங்க, முட்டியை தட்டி ஓரமாக்காராங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் ராஜேஸ்வரி குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. என்னடா இது, என்ன தம்பி அப்படியே சும்மா தான் ஊட்டி வளர்த்த பையன் எனக்கே இப்போ எதிராக நின்று இருக்கானே, இதை தாங்குமா இந்த நெஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசின்னு இருக்காங்க. நீ ஊட்டி விட்டு பையன் தான், அப்படிப்பட்ட பையன் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்குன்னு நீ ஆசைப்பட்டா நேயம், அதை விட்டுட்டு அவன் கெட்டு போகணும், நாசமா போகணும், உருப்பிடாம போகணும், அழிஞ்சு போகணும், இந்த மாதிரி நினைப்போட நீ சுத்தின்னு இருந்தா எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க, எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு பக்கம் கேட்கலாம். சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற முழு விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க, லைக் பண்ணி விட்டு போங்க, ஷேர் பண்ணி விட்டு போங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you, நன்றி, வணக்கம்.